ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக கனடாவில் டாலர் அம்மான்ற ஷாப்புக்கு தான் வந்தோம். இங்கே வந்து எல்லாமே குறைச்சி கிடைக்கும், $1 அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். எல்லாமே $1 இருக்கும், நம்ம தேவையானதெல்லாம் அள்ளி போட்டு போயிடலாம் பேகை ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது $1க்கு அங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இப்போ ரேட்டு கூட ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. சரின்ட்டு நானும் தேவையானது ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது மட்டும்தான் வாங்கினேன். ஆனால் என்ன இருக்குன்றது ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன், பார்ப்போம். இது மாதிரி கப்பு வாங்கலாமான்னு கேட்டுட்ருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட்டை. இருக்கிற கப்பில் குடி அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த கப்பு எவ்வளோன்னு பார்த்தா $5ன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, சூடு தாங்கும், இது மாதிரி தெர்மோஸ் அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். $4, $5 இல்லை $4. எனக்கு இது வாங்கலான்னா சரின்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். அடுத்து வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயினரு வந்து நம்ம ஏதாவது கீரை அலச இல்லைன்னா அதாவது நூடுல்ஸ்லாம் வேக வச்சா ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொன்று அந்த வடிகட்டியிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது மாதிரி தான் ஒன்று வாங்கினேன். அடுத்து வந்து அப்படியே சரி நடந்து போயிட்டுருந்தோம். இங்கே வந்து பேகு, எந்த பேகு, ஷாப்பிங் பேகு, சும்மா பேசிக்காக கொண்டு போகிற பேகு அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஷ்னரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த கிச்சனுக்கு ஒட்டுறதுக்கு அந்த மேட்டு, வால்பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே இந்த கடையில் இல்லாத ஐட்டமே இல்லை போல், எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கனால குவாலிட்டியுமே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னென்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வந்து நம்ம அந்த சிங்க்குக்கு வைக்கிற அந்த ஸ்ட்ரெயினரு அதெல்லாமும் இருந்துச்சு நல்லா. அப்புறம் அந்த பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல, அந்த டிஷ் வாஷர்லாம் வைக்கிறதுக்கு அந்த மெட்டல் தனியாக ஸ்க்ரப்பரு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக அந்த கம்பி, அந்த ஸ்டோரேஜுக்கானது. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்திரம் விளக்குறப்ப இங்கெல்லாம் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான க்ளவுஸு இதெல்லாம் கலர் கலராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே அவனு அதெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறனால மோஸ்ட்டாக க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நானுமே இனிமேல் தான் வாங்கணும், அதெல்லாம் இன்னும் வாங்கலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்க்ரப்பரு, நம்ம ஊரில் தேய்க்கிற மாதிரி பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரு அது இருந்துச்சு. ஆனால் மெட்டல் ஸ்க்ரப்பர் இல்லை, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் மட்டும், அந்த ஸ்பாஞ்சு இருக்குல்ல அது மட்டும் இருந்துச்சு. அப்புறம் கிச்சன் டவலு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து இந்த நம்ம துடைக்கிறதுக்கு, டஸ்ட்டு பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, இது மாதிரி அந்த மாப்பு, அந்த பாத்திரம், அந்த டஸ்ட் பேனு அது எல்லாமே நிறையா டைப்பில், நிறையா அந்த குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது, அது எல்லாமே நிறையா டைப்பில் வச்சுருந்தாங்க. குட்டியாக இருக்கிறதுக்கு வந்து கிச்சனுக்கு அது மாதிரி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பெருசெல்லாம் நம்ம எப்பயும் போல் பாத்ரூம் வாஷ் பண்ணுறது. இது வந்து ப்ரூம் ஸ்டிக்கு, விளக்கமாறு. இங்கெல்லாம் இப்படி தாங்க இருக்குது விளக்கமாறு, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, இது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்ரூம் கழுவுறது அந்த இது ஸ்பாஞ்சு. அப்புறம் இது வந்து ஷாம்பு கண்டெய்னரு, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சன் டவல் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கிச்சன் டவல்லையுமே சின்னது பெருசு அது மாதிரி இருந்துச்சு. இது வந்து இந்த ஹேங்கர் செட்டு அதெல்லாம் இருந்துச்சு. ஹேங்கர் செட்டுலேயுமே ஃபுல்லாகவே இது மாதிரி கம்பி வச்சு மாட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா தனித்தனி சிங்கிள் பீஸ் ஹேங்கரு அது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இது ஹேண்ட் சானிடைசர் ஊற்றி வைக்கிறது, சோப்பு ஊற்றி வைக்கிறது அதெல்லாம் இருக்குது. இது வந்து அந்த கிளிப்பு, நமக்கு துணி காய போடுற அந்த கிளிப்பு செட்டாக இருக்கும்ல அது. அப்புறம் மேட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரௌன் கலர் மேட்டு தான் ஒன்று வாங்கியிருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாத் மேட்டு, பாத்ரூம்குள்ளே போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வேறு என்ன, இந்த பாத் மேட்டும் தனியாக இருக்குது. இது வந்து பாத் டப்புக்குள்ளே போடுறது, ஏன்னா தண்ணி நம்மளுக்கு வழுக்காமல் இருக்கணும்ல, ஏன்னா பாத் டப்புக்குள்ளே வந்து ரொம்பவே வழுக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து இந்த ஏபிசிடி போட்டது அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு சூப்பராக. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூடன்னு நினைக்கிறேன், ஒரு $8 $10ன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேட்டுமே டோர் மேட்டு இல்லை என்ட்ரன்ஸில் போடுற மேட்டு எல்லாமே கொஞ்சம் சூப்பராக நல்லாவே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே தான் இங்கே பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் பேக்ஸு, ஸ்டோரேஜுக்கு நம்ம கிட்ஸுக்கு தனியாக டாய்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜு, இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸுமே தனியாக அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஹேங்கர் செட்டு ஒன்று வாங்கினோம். இந்த ஹேங்கர் செட்டு வந்து 7 இருக்கிறது தனியாக, 10 இருக்கிறது தனியாக, அது மாதிரி இருந்துச்சு. ரேட் இது ஆனால் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் இதில் தான் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து $4ன்னு நினைக்கிறேன். 12 ஹேங்கர் சேர்த்து செட்டாக அந்த கிரே கலர் தான் ஒன்று வாங்கியிருக்கோம், நல்லா இருந்துச்சு. இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
தாங்குது. கொஞ்சம் வெயிட்டான நம்ம கோட்டு அதெல்லாம் போட்டால் கூட தாங்குது. ரொம்ப வளையிறதோ அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் வேறு அடுத்த செக்ஷனுக்கு அப்படியே போனோம்னா அப்படியே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வருவோம். இதெல்லாம் வந்து லைட்டரு, அப்புறம் வந்து இது கேண்டில் நிறையா வச்சுருந்தாங்க. கேண்டில்லையுமே சின்னது, பெருசு, சென்டட் கேண்டிலு இல்லைன்னா கிஃப்டாக கொடுக்குற மாதிரி பாட்டிலில் அது மாதிரிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேண்டில்லாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் அதெல்லாம் எடுத்து சும்மா மோந்து பார்த்துட்டு வச்சிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கேண்டிலு சின்னது பெருசுலாம் வந்து ரொம்ப 1 மாதம் வரையும் கூட தாங்கும் போல் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இதெல்லாம் ஷீட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது சமைக்கிறப்போயோ இல்லைன்னா ஏதாவது கிச்சனுக்கு போடுற ஷீட் அது மாதிரி இருந்துச்சு. ஷீட்டுமே இன்னொன்று வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே போடுற ஷீட்டுமே இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது தூசியில் தூசியில் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது மாதிரி ஷீட் எடுத்து மேலே போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து குப்பையில் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து கண்டெய்னர் வந்து எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருந்துச்சு. ஆனால் இது வந்து நிறையா வந்து கிளாஸ் ஐட்டம் தான். கிளாஸில் ஐட்டம்லேயே குட்டி பெருசு இது மாதிரி ஜார்ஸு, ஜாம் ஜார்ஸு அது மாதிரி எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆயில் கண்டெய்னர்லேருந்து எல்லாமே. ஆனால் கிளாஸ் வந்து இப்போதைக்கு நான் வாங்கலை. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் இன்னும் வந்து சுட்டியாக இருக்கா அப்படின்ட்டு உடஞ்சிரும்ன்ற பயத்தில் வந்து நான் வந்து கிளாஸ் ஜார்லாம் வாங்கலை. வேறு வந்து அடுத்து அந்த சைடு பார்த்தோன்னா நிறையா வந்து இது மாதிரி டெக்னிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்க்ரூவு, ஸ்பானரு, டூல்ஸு அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. ஜாருமே இந்த பாருங்கள் பெரிய ஜார். இதெல்லாம் இந்த ஸ்பகெட்டி, நூடுல்ஸு அந்த நீளமாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் பவுல் செட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்ப்ரே கேன்ஸு அதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்தந்த செக்ஷனுக்கு தேவையானதெல்லாம் ஒரே சைடில் வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான க்ளவுஸு, நெயில்ஸு, நம்ம சுத்தி ஆணியல் அதெல்லாம் தனியாக ஒரே இதில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து டூல் சைடில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த வயரிங்கு, எலக்ட்ரிக்கல் டேப்பு அதெல்லாமே இருக்குது. ரேட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். சைக்கிள் செயினு, சைக்கிளில் அந்த பேக்லாம் நம்ம மாட்டிப்போம்ல, அந்த பேக்கில் மாட்டிக்கிற அந்த பெல்ட்டு, அப்புறம் பவுலில் வந்து இந்த செராமிக் பவுல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பிளேட்ஸு இதெல்லாம் ரேட் எவ்வளோன்னு பார்க்கவே இல்லை நான். ஏன்னா கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டமே இப்போதைக்கு நான் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இது ஃபுல்லாகவே சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிட்டேன். ரேட்டு கூட நான் என்னென்னு கவனிக்கவே இல்லை. அப்புறம் இது வந்து அந்த சைக்கிளுக்கு தேவையான செயின் செட்டு. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த கார்பெட்டுக்கு ஒட்டுறது. ஏன்னா கார்பெட் வந்து வழுக்கி விட்ரும். அதனால் கார்பெட்டு ஸ்டிக்கர் அப்படின்ட்டு கார்பெட் ஸ்டிக்கர்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஒன்று கூட ஒரு செட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம ஃபெவிக்விக் வச்சுருக்கோம் வாங்குவோம்ல, அதே மாதிரி இது 4ம் சேர்த்து ஒரே டப்பாவில் போட்டு ஃபெவிக்விக்கு இருக்குது. இது வந்து $1.25 நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடாப்டர் செட்டு. அடாப்டர்லேயுமே யூனிவர்சல் பின்னு அது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. வேறு என்ன இருந்துச்சு? அப்புறம் வந்து கிளாஸ் ஜாரு, கிளாஸ் டம்ளரு, கிளாஸ் கப்பு, அப்புறம் சின்ன பசங்க குடிக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரா ஐட்டமில் இருக்கிறது, அப்புறம் வந்து லைட்டு, பல்பு, கீ செயினு, அப்புறம் ஐடி கார்டுக்கு போடுறது, லைட்டெல்லாம் வந்துமே நிறையா சின்னதுலேருந்து பெருசு வரையும் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டமு இதெல்லாமே வந்து இந்த $2 தான். அப்புறம் இதெல்லாம் கண்டெய்னர், அந்த பெரிய பெரிய ஸ்டோரேஜு, நம்ம அரிசி போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி பெருசு. இல்லைன்னா கூட பெரிய பெரிய அந்த புக்ஸ் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி மேலே கேபினில் மேலே தூக்கி போட்டுற மாதிரி பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு. அப்புறம் ட்ரையிங் ரேக்கு, பாத்திரம் விளக்கிட்டு காய வைக்கிற அந்த ட்ரையிங் ரேக்கு. ஸ்டோரேஜுமே சின்னதுலேருந்து பெருசு வரையும் எல்லா சைஸ்லேயுமே எல்லா கலர்லேயும் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பெரிய ஐட்டம்லாம் பெரிய ஸ்டோரேஜ் போட்டு மேலே தள்ளிடலாம். இல்லைன்னா நம்ம ஸ்டோரேஜ் லாக்கர் ரூம் அது மாதிரி எதுலையாவது வச்சிடலாம். அப்புறம் இது வந்து குட்டி குட்டி வாளிலாம் கூட இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் டஸ்ட்பின்லாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. குட்டி குட்டி டஸ்ட்பின்னு இதெல்லாம் வந்து நம்ம டேபிளில் வைக்கிற அந்த குட்டி டஸ்ட்பின்னு, டேபிளில் பேப்பர்லாம் போடுறதுக்கான அந்த டஸ்ட்பின்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பிளேட்ஸு, ஃபுல்லாகவே பிளேட் செக்ஷன் தான் இது ஃபுல்லாகவே.
பிளேட்டுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் போட்ட மாதிரி அவ்வளோ பிளேட்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரையும். அப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் இப்போதைக்கு நான் வந்து பார்த்துட்ருந்தேன். இது வந்து இந்த உப்பு இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கலாமான்னு பார்த்துட்ருந்தேன். உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் நிறைய வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் டைப்பில் வந்து நம்ம ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து மேட்டு வந்து இந்த சைட்லேயும் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த ஃபர் மேட்டு மாதிரி குட்டி அந்த புசு புசுன்னு இருக்க மேட்டு, அப்புறம் வந்து தலகாணி அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸில் தான். அப்புறம் இந்த மிளகாப்பொடி கொட்டி வைக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய ஜாரு அதெல்லாமுமே இருந்துச்சு. இதெல்லாம் ரைஸ் கண்டெய்னர்ஸு, குட்டி குட்டி ஜாம் ஜார்ஸு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம அந்த அமேசானு அதில் மாதிரி கூட பார்த்துருப்போம்ல, அந்த கீழே ப்ரெஸ் பண்ணால் அரிசி வரும், பருப்பு வரும், அது மாதிரி மீஷோ அது மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி ஐட்டம் அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் கிளாஸில் தான் எனக்கு பொறுத்த வரையும் நிறையா வெரைட்டிலையும் நிறைய குவாலிட்டிலையும் வச்சுருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நிறைய லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் லஞ்ச் பாக்ஸஸ்லாம் இங்கே வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பிளாஸ்டிக்லேயும் நம்ம எப்படி நம்ம இந்த டப்பர்வேர் அது மாதிரிலாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்லேயே உறுதியாக வாங்குவோம்னு நினைப்போம்ல, அது மாதிரி இதில் இல்லை. கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வாங்கலை. சரி நேராக பாப்பாவுக்கு வந்து வால்மார்ட்டில் போய் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நேராக அங்கே தான் அடுத்த கடைக்கு போகலான்ட்டு இங்கே சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான அந்த ஸ்டோரேஜ் அது மாதிரி மட்டுமே வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா சில நேரம் ஹீட் பண்ணணும், அது மாதிரிலாம் ஆனால் இங்கே பண்ண முடியாது, இந்த மாதிரி குவாலிட்டியாக இல்லை. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு வந்து லேஸ் வகைகள்லாம் ஒவ்வொரு கலர்லேயும் இருந்துச்சு. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸில் அப்புறம் இது வந்து காஃபி வந்து இங்கே அந்த லைட்டு, டார்க் காஃபி, லைட்டு, மில்க் ஆட் பண்ணது அது மாதிரிலாம் நிறையா டைப் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஆரஞ்ச் ஜூஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இந்த மொவன்டோ, மிரண்டா அது மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. வெறும் ஆரஞ்ச் ஜூஸும் மேங்கோ ஜூஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் நான் பார்த்தேன். வேறு வரும் ஜூஸ் வகைகள்லாம் வேறு ஒன்றும் பார்த்த மாதிரி எனக்கு தெரில. அப்புறம் சாக்லேட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கிட்கேட்டு, பவுண்டி அது இதுன்ட்டு நிறையா இருந்துச்சு. சிப்ஸும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து வேறு இந்த ஜாம்லாம் வந்து குட்டி குட்டி இதில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்து சாம்பிளுக்காக வாங்கிட்டு போகிறாங்களா என்னென்னு தெரில. அந்த ஜாம் வகைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அடுத்து வந்து ஹாலோவீன் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அக்டோபர் மாதத்தில். அதனால் இப்போவே ஹாலோவீனுக்குன்னு தனியாக ஒரு இது போட்டாங்க. ஃபுல்லாக ஹாலோவீன் டெக்கரேஷன் ஐட்டமு, அதுக்கு தேவையான அந்த இதெல்லாம் வந்து ஹாலோவீன் அந்த பக்கெட்டு, அதுக்கு பேகு அது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பிளேட்டு எல்லாமே ஹாலோவீனுக்கு இப்போயே போட்டாங்க. ஹாலோவீன் ஆரம்பிக்க இன்னும் 1 மாதம் இருக்குது. ஆனால் இப்போயே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலேருந்து எல்லாமே போட்டாங்க. பம்ப்கின் ஷேப்பில் தான் முக்கால்வாசி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் தலைக்கு மாட்டுறதுக்குள்ளாலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து டோருக்கு வெளியில் வீட்டு வாசலில் தொங்க விட்றதுக்கு அந்த டெக்கரேஷன் பொருள், ஹாலோவீன் சம்மந்தமான A to Zன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நான் இன்னும் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு பாப்பா ஸ்கூல்லையும் இது மாதிரி ஏதாவது போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹாலோவீனுக்கு. இன்னும் அதை பற்றிலாம் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. நாங்களும் புதுசுன்றனால எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே சொன்னாங்கன்னா திருப்பியும் போய் இன்னொரு நாள் போய் வாங்கிட்டு வர மாதிரி தான் யோசித்து வச்சுருக்கோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் டாய்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு. கன்னு, நம்ம அந்த பபுள் கன்னு, அப்புறம் தண்ணி ஊற்றி விளையாடுற மாதிரி, அப்புறம் அந்த பீச்சில் விளையாடுற அந்த சாண்டு கேஸ்டிலு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பெட் செக்ஷன் தனியாக இருந்துச்சு. பெட்டுக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸு அது விளையாடுறதுக்கு டாய்ஸு அது இதுன்ட்டு பெட் செக்ஷன் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. கிட்ஸ் செக்ஷன் மாதிரியே தனியாக பெட் செக்ஷனும் இருக்குது. அப்புறம் ஸ்டேஷ்னரி இருந்துச்சு. நோட்டு, பென்சிலு, பேனா, புத்தகம், அப்புறம் கீ செயினு அது இதுன்ட்டு ஸ்டேஷ்னரி செட்டுமே நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பிளான்டிங்க்கு செடி வைக்கிறதுக்கு தேவையான அந்த கார்டன் ஐட்டம் அதெல்லாமே வந்து இது ஒரு தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பாட்ஸு அதெல்லாம் எனக்குமே ஆனால் செடி வைக்கணுன்ட்டு தான் ஆசை. ஆனால் இன்னும் அதை பற்றிலாம் யோசிக்கலை. ஏன்னா வந்து எப்படி இருக்கும் வின்டரில் என்ன ஏதுன்னெலாம் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது வின்டரில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அந்த ஹேங்கிங் பார்ட்ஸுன்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு எதுவும் தொடக்கூடாது
இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அப்படியே சும்மா தான் அப்படியே நடந்து போயிட்டு ஃபுல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சிட்டோம். அதுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கஸ்டமர்ஸ் ப்ளீஸ் வெளியேறுங்க, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். அப்படியே சும்மா அந்த ஒரு இருங்கடா கடையை மட்டுமாச்சும் பார்த்துக்குறோம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு சும்மா கடையை மட்டும் அவசர அவசரமாக பார்த்துட்டு, இதெல்லாம் அந்த வீட்டு டெக்கரேஷன் பொருள்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இது ஒரு தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து டெக்கரேஷன் பொருளும் இங்கே ஒரே இதில் கிடைக்கும் போல். இதெல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாகவே நான் பொறுமையாக நின்று பார்த்து அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் போனது வந்து சண்டே 5:45க்குன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5:30க்கு உள்ளே போனோம். 5 வரைக்கும் நேரம் பார்த்துட்டு 5:50க்குலாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பில்லு போட்டு வெளியேறுங்க வெளியேறுங்கன்ட்டு. சரி அப்புறம் நாங்கள் வாங்கின அந்த 4 பொருளுக்கு பில்லை போட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு சில பொருள் தான் வாங்கினோம். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி அந்த டெக்கரேஷனு இல்லைன்னா அந்த ஸ்டேஷ்னரிக்கு வீட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து வெயிங் மிஷினு, வெயிங் ஸ்கேலு அதுன்னு நினைக்கிறேன். சமைக்கிறதுக்கு தேவையான வெயிட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு வைக்கிறதுக்கு. கிளாஸ் ஜாரும் கிளாஸ் ஐட்டம் தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் டூல்ஸ் வகைகள்லாம் இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம கொஞ்சம் தேடி வாங்கினா எல்லாமே கிடைக்கும். இந்த இந்த ஜார்லாம் ஆனால் செம வெயிட்டு. ஆனால் தூக்கி பார்த்தாவே ரொம்ப வெயிட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்ல வெயிட்டு. ஆனால் இந்த குட்டி ஜார் பாருங்கள் $3, 3 சேர்ந்து $3க்கு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோன்னுட்டு இருந்தார். இல்லை பாப்பாவை வச்சுட்டு நான் இப்போ வாங்கினா அவள் ஏதாவது கீழே போட்டு உடச்சிட்டா எனக்கு பெரிய தலைவலியாக போயிடும், ஆளை விடுங்க அப்படின்ட்டு வந்தாச்சு. இது கிரிப்பர்லாம் இருந்துச்சு. கிரிப்பர் எதுக்குன்ட்டு தான் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஏதாவது பாட்டில்லாம் திறக்கிறதுக்குனா அந்த கிரிப்பர் யூஸ் பண்ணி திறக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கார்ட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஈன்ட்டு வந்தாச்சு வெளியில். இதுதான் அந்த கடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.